இன்னைக்கு நான் உனக்கு வந்து அக்கௌண்டன்சில என்னெல்லாம் நீ படிக்கணும், எந்த ஏரியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதான் இன்னைக்கு என்னோட அஜெண்டா. ஓகேவா? ரைட். ஆக்சுவலி உனக்கு தெரியாதுல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எதெல்லாம் ரொம்ப ஈஸி, டைம் ரொம்ப கம்மி டைம்ல நம்ம மாஸ்டரி கிரியேட் பண்ண முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. ஓகேவா டீச்சலம்மா? ஃபர்ஸ்ட் யாருமே இதுக்கு மேல மெசேஜ் எல்லாம் போடாது. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் வீடியோஸ் உனக்கு கொடுத்துருக்கேன் அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நீ பண்ணிக்கலாம் டீச்சலம்மா. ஓகேவா? ரைட். எல்லாரும் இங்க கவனிடிச்சலாம். இப்ப இன்னைக்கு மெயினா நான் பேச போறது வந்து அக்கௌண்டிங். ஓகேவா? அக்கௌண்டன்சில 11th சாப்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் தியரி எல்லாம் படிக்கவே படிக்காத, டைமே வேஸ்ட் பண்ணாத. தியரியில டைரக்டா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், ஃபோர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் என்னோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப நான் கேட்கறதுக்கு அவன் தலையாட்டுறானான்னு பாரு. தலையாட்டிட்டானா அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுறதா இல்லையா? என்னோட வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. அஜாக் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம் அப்லோட் ஆயிருக்கு. ஓகேவா? யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கீங்களோ நீ சொல்லி இவன் அப்லோட் ஆயிருக்குன்னு சொல்றானே, அது அப்லோட் ஆயிடுச்சா சார், நாங்க அந்த வீடியோ வந்துச்சு சார் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு டக்குன்னு எஸ் சார் அப்லோடட். வெரி குட் ரீச்சலமா. அந்த சம்முல உனக்கு புரிஞ்சாலே போதும். அந்த சம்ம 2 தடவை பார்த்துட்டு அப்படின்னா அதுதான் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சம் இன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதை உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அதை தவிர அவன் கேட்கறது எல்லாமே நார்மல் சம் தான். மோஸ்ட்லி அந்த சம் வந்து உனக்கு கேட்க கூடாது, ஏன்னா நீங்க குட்டி பசங்கன்றதுனால அதை கேட்க கூடாது. ஈவன் அதை காம்ப்ளிகேட் பண்ணி அந்த சம்ம கேட்டா கூட பேரின் பேரின் பம் உனக்கு வந்து அது வரலன்னு நினைக்கிறேன். நீ அந்த குரூப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். உன் மொபைல் நம்பரை வந்துட்டும் எப்படி அனுப்புவோம்? மொபைல் நம்பர் ஓகே, ஓ நம்பர் கரெக்டா? சார் ஜாக்கோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க கண்ணா, அவன் தான் அந்த இதெல்லாம் அப்லோட் பண்றான். ஸோ ஜாக் நம்பர் சொல்லு. 909 440 363. இன்னொரு தடவை சொல்லு. 909 440 363. 10 டிஜிட் வந்துச்சான்னு பாரு. அப்லோட் பண்ணிட்டியா யூடியூப்ல? ஏன்னா போன தடவை உங்களுக்கு பேசினல லாஸ்ட் வீக், அத கேஎஸ்கிரம் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கான். அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு ஒன்னு பின் பண்ணியிருக்கோம் நாங்களே. கரெக்டா? அந்த கமெண்ட்ல இவன் என்னெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கான், இந்த மெட்டீரியல், பார்ட்னர்ஷிப் மெட்டீரியல், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வீடியோ, நான் என்னெல்லாம் உனக்கு கமிட் பண்ணணும் அதுக்கான எல்லாமே அதுல அப்லோட் பண்ணியிருக்கா. அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஜாக்க தொந்தரவு பண்ண வேண்டாம். கேஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல இப்ப அப்லோட் பண்ணிருக்கீங்களா? 6 மணிக்கு இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க டீச்சலமா. ஓகேவா? இன்னைக்கு நான் வந்து இப்ப என்ன சொல்ல போறேன்னா, எப்படி அக்கௌண்டன்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதான் மெயினா. ஓகே, உனக்கு சூப்பர் கைடன்ஸ் நான் கொடுக்க போறேன். எல்லாரும் ஆசையா கவனிச்சுக்கோ டீச்சலமா. ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் விடாத, ஏன்னா அது டைம் கன்சம்ஷன் கம்மி. கட்டாயம் 15 மார்க் 25 மார்க் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? 15 to 25 மார்க்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், forfeiture of shares, reissue of forfeited shares, தியரி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத, எதுவுமே படிக்க வேண்டாம். அப்படியே நீ தியரி படிக்கணும்னா இந்த சம்மர் ரிலேட்டட் தியரி இருக்குல்ல, அது மட்டும் படிச்சா போதும். நார்மலா டிஃபைன் கம்பெனி, வாட் இஸ் அ பப்ளிக் கம்பெனி, இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் லைன் பை லைன் வரி வரியா படிக்க, அது மாதிரி 5 மார்க் தியரி கேட்டா கூட அதெல்லாம் விட்டுறலாம். ஏன்னா அதுக்கு போய் டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீ வந்து சம்ஸ்ல டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். சோ அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் 11th சாப்டர்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் தரோ பண்றியானா தரோ பண்ற. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஷஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஈஸி. அது கஷ்டம்னு எவனா சொன்னா அப்படின்னா அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஷஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாம எக்ஸ்க்ளூடிங் பர்ச்சேஸ் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ஓன் டிபெஞ்சர்ஸ் அண்ட் சிங்கிங் ஃபண்ட்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? சோ அதுவும் இல்லாம அதுல சிலதை எக்ஸ்க்ளூட் பண்ணி வெறும் நார்மல் ரிடம்ஷன் சம்ம, அது ரொம்ப ரொம்ப ஈஸி டி செல்லமா. ஓகேவா? ரைட் சார். அதுக்குதான் விட்டுட்டு போயிடாத. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஷஸ், அதுல இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ற லாஜிக் மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா டைம் கன்சம்ஷனே ஆகாது, ஈஸியா 10 மார்க் அடிச்சிடலாம் டீச்சலமா. இந்த சிஆர்ஆர் டிஆர்ஆர் கிரியேஷனை மட்டும் கத்தண்டனா ஒண்ணுமே இல்ல. இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க், அவனுக்கு திருப்பி கொடுக்குறோம். நம்ம பணம் வரும்போது பேங்க் டு கேபிட்டல், திருப்பி கொடுக்கும்போது கேபிட்டல் டு பேங்க். சோ அது ரிடம்ஷன்ன்றது ரீபேமெண்ட், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவங்களுக்கு வீடியோஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வீடியோ. சரி, அது மட்டும் செக் பண்ணு. யாருதுன்னா லேட்டஸ்ட் வீடியோஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் கொடுத்து. ஓகேவா? இல்லைன்னா இந்த பசங்க சம்டைம்ஸ் அதே மாதிரி இந்த போனஸ் இஷ்யூ, ரைட் இஷ்யூ எல்லாம் கேட்டேன்னா அவன் கேட்கறான் எக்ஸாம்ல அப்படின்னா
உன்னை மடியில உட்கார வச்சு எக்ஸாம் அந்த மாதிரி அவ்வளோ ஈஸி இந்த அக்கௌண்டிங் ஃபார் போனஸ் இஷ்யூ அண்ட் ரைட் இஷ்யூ. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஏரியா. என்னோட இன்டர்மீடியட் இந்த 1 hour வீடியோவை நீ பார்த்தாலே உனக்கு வந்து அது வந்து போனஸ் இஷ்யூ ரைட் இஷ்யூவோடது அழகா புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். அதுல ஒரு ரொம்ப மெயினா என்னன்னா ஒன்னொன்னா சொல்றேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல இந்த போனஸ் இஷ்யூ, ரைட் இஷ்யூ, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரொம்ப ஈஸி செல்லமா. அது தயவு செய்து விட்டுட்டு போகாத. இல்ல சார் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, இருந்தாலும் ஒரு 1 hour 1.5 hours அதை படிச்சிடலாங்கன்னா, அதுவும் இல்லாம அது டைமும் ரொம்ப டைம் எடுக்காது. மெயின் எக்ஸாம்ல சும்மா ஒரு 4 ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போட்டா இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அது கூட ஓன் டிபெஞ்சர்ஸ்லாம் இல்ல, சில ஏரியாஸ்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கான். ரொம்ப ஈஸி. அதே மாதிரி போனஸ் இஷ்யூ, ரைட் இஷ்யூவும் நான் உனக்கு வந்து வீடியோல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு வீடியோ பார்த்து ஒரு 2 சம் புரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போய் எக்ஸாம் எழுதி முடிச்சிருவான். ஏன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ்லாம் அவன் +2லயும் படிச்சிருப்பான். இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அவங்க அது ரொம்ப கஷ்டம் நினைச்சுன்னு விடுறதுக்கும் சில பசங்க சான்சஸ் இருக்கு. அதை விடக்கூடாது ரீச்சலமா. நான் மனசார இது மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். ஏன்னா நம்ம சான்ஸ் எதுல எடுக்கலாம், எதுல எடுக்க கூடாது. ஏன்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல சான்ஸே எடுக்கலன்னா நீ வந்து 15-20 மார்க் எழுதுறதுக்கு நீ ரெடியா இருக்க. கொஸ்டின் பேப்பர்ல எனக்கு 20 மார்க் என்னால எழுத முடியும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீ ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 10th சாப்டர் பார்ட்னர்ஷிப், அதுல இருந்தும் மேண்டேட்டரி கொஸ்டின்ஸ் வரும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் வந்து கொடுத்துருக்கேன் சில கொஸ்டின்ஸ், அதுவும் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் தான். உனக்கு எவ்வளவு டைம் இருக்கோ ஒரு கொஸ்டின் ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தனா 16 கொஸ்டினை நீ மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்காக அதை புரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி கேட்டா எழுது, இல்லைன்னா பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட்டாரு. இதுல என்னன்னா இந்த பார்ட்னர்ஷிப்ல டிசல்யூஷன் அண்ட் பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னோட இன்டர்மீடியட் வீடியோ கொடுத்துருப்பேன். அதை நான் வந்து ஒரு 2 கிளாஸ்ல எடுத்திருப்பேன். டிசல்யூஷன் ஒரே கிளாஸ், பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கிளாஸ். அந்த பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் நான் எடுக்கிறது ரொம்ப கிளியா இருக்கும். ஓகேவா? ரைட். அதை வந்து இன்டர்மீடியட்ல எடுத்த வீடியோ இருக்கு. சும்மா நீ பார்த்தனா பயங்கர நாலேஜபிளா உனக்கு இருக்கும். புரியுறதா இல்லையா? ரைட். ஏன்னா அதுக்கு பியாண்டா கேட்கவே முடியாது. நான் எடுத்ததுக்கு பியாண்டா கேட்கவே முடியாது. அப்படி எடுத்துப்பேன் பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன். அது ரொம்ப ஈஸி ஏரியாவும் கூட, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆன்சர் அழகா வரும். அது 15 மார்க் கேட்டான் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப், அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. அந்த பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸி. டிசல்யூஷன், இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுறது ரொம்ப ஈஸி சொல்லலாம். அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்தாவது ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஏஜ்ல உன்னோட மெச்சூரிட்டிக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். பட் டிசல்யூஷன் ரொம்ப ஈஸி, பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸி. அதை சான்ஸ் எடுக்க கூடாது. பார்ட்னர்ஷிப்ல டிசல்யூஷன் அண்ட் பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்க ஐஎஸ்எம் சம் எல்லாத்தையும் போடு. இல்ல சார் நான் கான்செப்ட்ல எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா என் வீடியோ உனக்கு அனுப்புறேன், அதையும் கூட பரவாயில்ல குழந்தைங்களுக்கு. ஓகேவா? அதை ஒரு பாத்துக்கோ. ஓகேவா? அதே மாதிரி ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிபெஞ்சர்ஸ்க்கும் நான் அந்த வீடியோ பார்த்துறேன். ஏன்னா ரொம்ப கம்மி டைம், ஒரு 6 hours இன்வெஸ்ட் பண்ணனா ஒரு பெரிய ஏரியாவை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து 10 மார்க் கேரண்டியா எடுக்கலாம். தயவு செய்து சான்ஸ் எடுக்காதீங்க செல்லமா ப்ளீஸ். நான் சொல்றதே, நான் ஆல்ரெடியே உனக்கு அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்ல சான்ஸ் எடுத்து வெறும் ஒரு 15 சம்ம பார்த்தா போதும். அது புரியுது புரியல மெமரைஸ் பண்ணிக்கோ. போயிட்டு ஐஎஸ்எம்ல, ஏன்னா ஐஎஸ்எம் பேஜ திருப்பணும்னா கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா அதுக்கு டைம் கன்வென்ஷன் ரொம்ப அதிகமாகும். அதுக்காக இதை சொல்றேன். ஓகேவா? கம்பெனி அக்கௌண்ட்ஸும் நம்ம விடக்கூடாது. பார்ட்னர்ஷிப்ல டிசல்யூஷன், பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் விடாத. எல்லா சமயம் பார்த்துட்டு ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன் இந்த தடவை டிசல்யூஷன், பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் இது ரெண்டுத்துல எதனா ஒரு சம்ம கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இருந்ததுன்னா எல்லாருமே இந்த 15 மார்க் அடிச்சிடலாமானா அடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், சிங்கிள் என்ட்ரி. சிங்கிள் என்ட்ரியில குட்டி சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய சம்முக்கு பயங்கர அறிவு வேணுமானா அறிவு வேணும். உண்மையா எனக்கு வந்து எனக்கு அஸ் அ டீச்சரா எனக்கு 2 சாப்டர் ரொம்ப பிடிக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த 2 சாப்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, தப்பு இல்லாம போடுறதுக்கு ரொம்ப அறிவு வேணும்னா ரொம்ப அறிவு வேணும். என்ன சார் என்ன சாப்டர் சார்? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். இப்போ ஒண்ணு வந்து அக்கௌண்ட் வெரி சிங்கிள் என்ட்ரி அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ரெண்டுமே வந்து அறிவு வேணும். ஏன் சார் அது ரெண்டுத்துக்கு அறிவு வேணும்னா, உனக்கு அக்கௌண்டன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த ரெண்டுக்கும் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அதுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் புரியுது என்று பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு ரொம்ப அறிவு வேணும். ரொம்ப சிம்பிள் சொல்றோம். காம்ப்ளிகேட்டட் சம்ஸ்லாம் சிங்கிள் என்ட்ரில இருக்கு. அந்த சிங்கிள் என்ட்ரி இன்டர்ல வச்சிருக்கணும், ஃபவுண்டேஷன்ல கொண்டு வந்துருக்கா. நீ என்ன பண்ணுன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா குட்டி ப்ராப்ளத்தை நல்லா பார்த்துக்கோ. நான் சில ப்ராப்ளம் உனக்கு தரேன். ஓகேவா? ரைட்.
அந்த ப்ராப்ளத்தை நீ பாத்துக்கோ. சிங்கிள் என்ட்ரியில அந்த சம் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் நீ பாத்துக்கோ. அதை வச்சுன்னு நீ உள்ள போகணும், வேற ஆப்ஷன் கிடையாது இப்போதைக்கு. ஓகேவா? ரைட். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு, என்னால வந்து கிளாஸ் எடுத்து எதுவும் பண்ண முடியாது இந்த டைம்ல. சோ அதனால இதெல்லாமே இப்ப நான் இப்ப எக்ஸிஸ்டிங் பேட்சஸ் எல்லாத்துக்குமே நான் உள்ள போறேன். ஏன்னா நான் ரிசல்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுனால இவங்க எல்லாருக்கும் நானே போய் சம்ம வச்சு டெஸ்ட் வச்சு அவனுக்கு சரியா புரியலன்னா நானே சொல்லி கொடுக்கலாம். ஆல்ரெடி விக்னேஷ், சைதன்யா, சத்யா 3 பேர் எடுக்கிறாங்க. பட் நான் உள்ள போறேன், ஜனவரி 25 பேட்சுக்கு நான் உள்ள போறேன். ஓகேவா? ரைட். நான் உள்ள போனேன்னா அவனை செதுக்கி எடுத்து அவனை போட வச்சிருவேன், போட வச்சிருவேன். சோ இப்ப எப்படி இருக்கீங்க, உங்களோட லெவல் ஆஃப் நாலேஜ் என்னன்னு எனக்கு உண்மையா தெரியல அப்படின்னு சொல்லலாமா, புரியுறதா இல்லையா? ரைட். அதனால என்னால இது பண்ண முடியல. உங்களோட லெவல் ஆஃப் நாலேஜ் நார்மல் அப்படின்னு நினைச்சுட்டு என்னோட கைடன்ஸை கொடுக்குறேன். உன்னோட லெவல் ஆஃப் நாலேஜ் நார்மல் இருந்தா கம்பெனி அக்கௌண்ட்ஸை ஃபுல்லா உன்னால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப் டிசல்யூஷன் பீஸ் மீன் ஈஸியா காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியும். அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் டெத்துக்கு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணு. சிங்கிள் என்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளத்தை நல்லா நிறைய சம் போட்டு அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. பெரிய ப்ராப்ளத்துக்கு நான் கொடுக்குற மெட்டீரியல்ல இருக்க சம்ஸ் ஆன்சர்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஐஎஸ்எம்ல இருக்க சம்ஸ் அந்த சம் கொடுத்தா நான் போட்டுருவேன் சார், வேற மாதிரி கொடுத்தா போட முடியாது, ஆனா இது மாதிரி கொடுத்தா ஓரளவுக்கு போட்டுருவேன், ஓரளவுக்கு போட முடியும், நோ ப்ராப்ளம். அதே ஆனா லீவ் எந்த சாப்டரையும் விட்டுட்டு போகாது, அது ரொம்ப ரொம்ப தப்பான ரொம்ப ரொம்ப தப்பு. ஈவன் நம்ம பார்ட்னர்ஷிப் அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் டெத் அந்த பேசிக்ஸை விடல, நான் கொடுக்குற சம்ம போடுறேன். அதே மாதிரி சிங்கிள் என்ட்ரி நான் கொடுக்குற சம்ம ட்ரை பண்ணிட்டு போகலாம். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒன் மோர் சேலஞ்சிங் ஏரியா தான். ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் லெவல்ல இப்போ கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்ல சேலஞ்ச் இருக்கான சேலஞ்ச் உண்மையா இருக்கு. அதனாலதான் ஃபெயிலியர்ஸ் ரொம்ப அதிகமா வருது இந்த நியூ சிலபஸ்ல. ஏன்னா அவன் என்பிஓ, சிங்கிள் என்ட்ரி, பார்ட்னர்ஷிப்ல டிசல்யூஷன் ஆட் பண்ணிருக்கான், கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் இவ்வளவு ஃபவுண்டேஷன் லெவல்ல ஆட் பண்ணி வச்சிருக்கான். சோ அந்த லெவலுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா எடுத்து கொடுக்கணும்னா எடுத்து கொடுக்கணும், உன்னை பயங்கரமா ட்ரெயின் பண்ணணும். ஒரு இப்போ அடுத்த பேட்ச்ல அதனால ஏப்ரல்லயே ஆரம்பிக்கும், மேவே வேண்டாம், ஏப்ரல்லயே ஆரம்பிச்சு களத்துல இறங்கி அடிக்கணும்னா அடிக்கணும், நோ ப்ராப்ளம். இப்போ பாஸ்ட் கேனாட் பி அன்டன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எவ்வளவு பார்க்க முடியாதோ பார்த்துக்கோ. உனக்கு நான் எதுவும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒரு 5 சம்ஸ் அது மாதிரி நான் எடுத்து அனுப்புறேன். அனுப்பிச்சிருக்கீங்களா ஆல்ரெடி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்? என் டேபிள்ல வை நாளைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மீட்டிங் போது நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ரைட். இல்லைன்னா நான் அனுப்பிச்சிடுறேன் உனக்கு அந்த குரூப்ல. இல்லைன்னா இந்த வீடியோல நான் பின் பண்றேன். 2 டேஸ்க்குள்ள நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நான் பின் பண்ணிட்டேன் சில நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் ஐ திங்க் யூ கேன் மேனேஜ். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நல்லா தப்போவா பண்ணிக்கோ, ஏன்னா அதுல 8 மார்க் மேண்டேட்டரியா கேட்பான். அது என்னோட வீடியோவை பார்த்துட்டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இப்போ ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னா அக்கமடேஷன் பில்ஸ், ஓகேவா? ரைட். அக்கமடேஷன் பில்ஸோட என்னோட வீடியோ மட்டும் சும்மா கொடு, ஓகேவா? யாரும் வந்து சார் அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எனக்கு வந்து அக்கமடேஷன் பில் வந்து நார்மல் பில் டிரான்சாக்ஷன் ஈஸி, அக்கமடேஷன் பில்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங். ஸோ அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ அக்கமடேஷன் பில்ஸ்ல அதுல இருந்து தான் சிஏல மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்கணும். அப்ப நான் செட் பண்ணணும்னா அதுல இருந்து தான் கேட்பேன். ஏன்னா நார்மல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருமே போட்டுருப்பாங்க, அக்கமடேஷன் பில்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், ஷார்ப்பா இருக்கணும். அக்கமடேஷன் பில்ஸ் என்னோட வீடியோஸ் ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்கும், அதை நீ பாத்துக்க அப்படின்னா அவன் அதுக்கு பியாண்டா கேட்கவே முடியாதுன்னா கேட்கவே முடியாது. ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல அக்கமடேஷன் பில்ஸ் நல்லா பார்த்துக்கோ. நார்மல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எது கேட்டாலும் எல்லாருமே போடுவோம், அக்கமடேஷன் பில்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் அறிவு இருக்கிறதா போட முடியும். ஓகே, அது சும்மா இந்த சாப்டர் அதை நீ மேனேஜ் பண்ணிக்கலாமா? மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுல மெயினா இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல சில சம்ஸை பார்த்துக்கோ. அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தட், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், மிச்சம் எல்லாமே அதுல ஈஸியா இருக்கும். இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மெத்தட்ல இருக்க சம்ஸ் 2-3 நீ பார்த்துக்கோ சொல்லலாமா? ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் மேண்டேட்டரியா கேட்கணும். ஒரு சிஏ கொஸ்டின் பேப்பர்ல பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின் செட்டர் வந்து ரொம்ப புரியாது, அறிவே இல்லாதவன் கொஸ்டினை செட் பண்ணிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஒரு பிஆர்எஸ் கொஸ்டின் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ரேர் ஹேப்பனிங். எல்லா ஆஃபீஸ்லயும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லா ஆஃபீஸ்லயும் ப்ரொப்ரைட்டரி பார்ட்னர்ஷிப் கம்பெனி எல்லாருமே பிஆர்எஸ் கட்டாயம் போட்டே ஆகணும். ஒரு சிஏ பேப்பர்ல பிஆர்எஸ் எடுக்காம இருக்கவே கூடாது. கட்டாயமா பிஆர்எஸ் சாய்ஸ்ல ஈஸியா விடாத. 100% பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல நீ தரோவா இருக்கணும். உன்னோட லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து ஹையா இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்பெஷலைசஸ் இன் சப்ஜெக்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ நீ காம்ப்ரமைஸ் பிஆர்எஸ்ல நாட் அலோடு. இன்வென்ட்ரி கொஞ்சம் ஈஸி அது. ஸோ அதுல வந்து ஒரே ஒரு இந்த கடைசி சில இன்வென்ட்ரி சிஸ்டம்
சிலது கொஞ்சம் இதா இருக்கும். பட் மற்றபடி மோஸ்ட்லி இன்வென்ட்ரி ஐ திங்க் மேனேஜர். அதுல என்ன பிசிக்கல் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி ஆஸ் பர் புக்ஸ், பிசிக்கல் ஸ்டாக் அசட் எண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். அது ஒரு 2 3 சம் ஐஎஸ்எம்ல இருக்க சம்ம நீ கொஞ்சம் தரவா பாத்துக்கணும். அது கொஞ்சம் நீ டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். மற்றபடி மிச்சம் எல்லாமே இன்வென்ட்ரியில இந்த லீஃபோ ஃபீஃபோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காசு அதெல்லாம் ஈஸியா இருக்கும். அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடி, அந்த மாதிரி எதனா ஒரு சம் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் பிளஸ் கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் சேல்ஸ் அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் உனக்கு க்ளோசிங் ஸ்டாக்கா கிரெடிட் சைடு வரா மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. அந்த சம்ஸ் கொஞ்சம் ஒரு 2 3 பார்த்துட்டேன். அதுதான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் லெவல்ல பசங்க கொஞ்சம் சேலஞ்சிங்கா ஃபீல் பண்றது. அந்த இன்வென்ட்ரியில பிசிக்கல் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது, க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது, அதுல எதனா வேற எதனா காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஆனா கூட்ஸ் இன்னும் உள்ள வரல, ஆர் கூட்ஸ் உள்ள வந்துட்டு இன்வாய்ஸ் இன்னும் வரல, அப்ப என்ன பிசிக்கல் ஸ்டாக், அது கொஞ்சம் மைண்ட் அப்ளிகேஷன் தேவை அந்த இடத்துல. அந்த சம்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மாதிரி இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் எல்லாம் இப்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது வெறுமனே ட்ரிபிள் காலம் கேஷ் புக் அதை மட்டும் நீ பார்த்துட்டா போதும். இந்த தியரி கீரி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப. நீ புரியுறதா இல்லையா? ரைட். தியரி அப்படியே பார்க்கணும்னா கூட என்னோட ஒரு 1.5 hours தியரி வீடியோ இருக்கு. அந்த 1.5 hours இன்வெஸ்ட் பண்ணி அந்த புக்கையே படிக்கவே வேண்டாம். நேரா வந்து நான் சொன்னதை வச்சு நீ ஏதாவது ஒரு 4 5 லைன் எழுதிடலாம். ஏன்னா 5 மார்க்குக்கு தான் அதை கேட்க போறான். ஒரு கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், இது அதுன்னு ஏதோ ஒன்று கேட்கறான், இல்ல ஸ்டேட் ரீசன்ஸ் அது மாதிரி எதுவும் கேட்கறான் அப்படின்னா அந்த என்னோட 1.5 hours வீடியோ வச்சு உன்னால மேனேஜ் பண்ணிட்டு முடியும். அதுக்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீ இப்ப டைம் இன்வெஸ்ட் பண்றது எப்படி அலோகேட் பண்ணணும்னா தியரிக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ண கூடாது. ஓகேவா? தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் நான் வந்து பாசிங் ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன். ஆல்ரெடி நீ வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன்னா நீ ரிவைஸ் பண்ணிக்கோ. நான் அவங்களுக்கு சொல்லல. இப்போ ஆல் இண்டியா ரேங்க் 300 மார்க்குக்கு மேல எடுக்கிறவனுக்கு நான் இந்த கைடன்ஸை கொடுக்கல. அவன் எல்லாத்தையும் படிக்கணும். இல்ல சார் நான் ஒரு மாதிரி மிடில் இருக்கேன், என்ன எப்படியாவது இந்த தடவை பாஸ் பண்ண வச்சிருங்க, இன்டர்மீடியட்ல நான் ரொம்ப டெடிகேட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்றவனுக்கு தான் நான் இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறேன். நான் தரோவா படிச்சிருக்கேன் சார் 300 அபோவ் நான் எடுக்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸ்ல, அவங்களுக்கு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொடுக்கல. நீ எப்படி படிக்கிறியோ படிச்சுக்கோ. யாரெல்லாம் கொஞ்சம் பயப்படுறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்னு திருப்பி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். சாப்டர் நம்பர் 1 தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை நீ படிக்கவே வேண்டாம். புரியுறதா இல்லையா? அதுக்கு என்னோட 1.5 hours வீடியோ பார்த்தோன்னா ஒரே சிரிப்பா இருக்கும். அதுல அறிவும் வந்துடும் உனக்கு. அதை வச்சு நீ எவ்வளவு எழுத முடிஞ்சோ எழுது. 5 மார்க்ல நீ 3 மார்க் எடுத்தா போதும் எனக்கு. நீ 5மே எடுக்கிறதுக்காக அதுல உட்கார்ந்து அந்த தியரியை படிக்கிறதுக்கு இப்ப டைம் ரொம்ப ஆயிடுமானா ஆயிடும். ரெண்டாவது அக்கௌண்டிங் ப்ராசஸ், இந்த ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இந்த சப்ஸ்டரி புக்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 10 நிமிஷம் பார்த்தாலே உனக்கு ரீகலெக்ட் ஆயிடும். மெயினா இதுல கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல இன்வெஸ்ட் பண்ணு. ஏன்னா அது ஒரு 8 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுல ட்ரீட், செக் ரிசீவ்ட் அஸ் கேஷ், அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா அதை ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அது மட்டும் கேஷ் புக்ல இம்பார்ட்டன்டா. எது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக்லயே அதை நல்லா பார்த்துக்கோ. அதுதான் சிஏ ப்ராப்ளம். சோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மூணாவது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல சான்ஸே எடுக்க கூடாது. எப்படி வேணா கேள்றா நான் உனக்கு பிஆர்எஸ் போடுறேன் அந்த மாதிரிதான் ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் இருக்கணும். சான்ஸே இதுல எடுக்கக்கூடாது. நாலாவது இன்வென்ட்ரி ஈஸி சாப்டர். அந்த லாஸ்ட் இந்த பிசிக்கல் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கிறதுல ஐஎஸ்எம்ல இருக்க ப்ராப்ளத்தை கொஞ்சம் உனக்கு புரியலனா கூட ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணிட்டு போயிடு. நீ கொஞ்சம் எஃபர்ட் அங்க போடணும். ஓகேவா? கொஞ்சம் கடுப்பா இருந்தா கூட அந்த இதுல வந்து சார் இது புரியாம இருக்கு அது புரியாம இருக்குன்னா கூட கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு ஒரு 30 minutes டைம் இன்வெஸ்ட் பண்ணனா அது புரிஞ்சிடும். சோ அதை வச்சு போட்டுக்கோ. ஓகேவா? ரைட். அஞ்சாவது டெப்ரிசியேஷன் சாப்டர்ல எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஒன்னே ஒன்னு என்ன பண்ணணும். ஓகே. டெப்ரிசியேஷன் சாப்டர்ல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மெத்தட், அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தட், இது ரெண்டும் ஒண்ணுதான். சோ அந்த மெத்தட்ல இருக்க சம்ஸ் நீ பாத்துட்டனா போதும். மிச்செல்லாம் டெப்ரிசியேஷன்ல ஈஸியா தான் இருக்கும். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல அக்கமடேஷன் பில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல நீ பே பண்ண முடியாது. ஏன்னா மிச்சம் எதை கேட்டாலும் ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அக்கமடேஷன் பில்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் குழந்தைங்களுக்கு. சோ அதை மட்டும் நீ பாத்துக்கணும். அதே மாதிரி ரெனியூவல் ஆஃப் பில், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பில், இந்த நோட்டிங் சார்ஜஸ் இதெல்லாம் கூட டெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. சோ அதெல்லாம் ஒரு லெக்சர்ஸ் லிசன் பண்ணா கூட ஈஸியா அதெல்லாம் நம்மளால எழுத முடியும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அவன் எப்படி கேட்டாலும் பேலன்ஸ் ஷீட் டேலியா இருந்தா இல்லையோ நமக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்கு ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு. சோ அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணாத, அப்படியே அக்யூரேட்டா போடணும்னு. என்ன ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டாலும் சும்மா ட்ரேடிங் அக்கௌண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டு எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி டேலியா இருந்தான்னு பாரு. இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே கரெக்டா டேலி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு தூரம் உன்னால காம்பரண்ட் பண்ணி செம்ம கரெக்டா போட முடியாது. 1 2 இடத்துல மிஸ்டேக் இருக்கிறதுனால நம்ம ஃபெயில் அப்படி கிடையாது. ஏன்னா அக்கௌண்டன்சி
சீக்வன்ஸ்ல ஸ்டெப்ஸுக்கு மார்க் கொடுப்பான். ஏதோ ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட் நீ போட்டிருக்க, அது கரெக்டா மார்க் கொடுப்பான். 5 ஒர்க்கிங் நோட் இருக்கு, 3 போட்டிருக்க, 3 கரெக்ட், 2 தப்பு அப்படின்னா அந்த 3 ஒர்க்கிங் நோட் கரெக்டுக்கு மார்க் கொடுப்பான். நீ கவலையப்படாத. அதனால நீ வந்து பயப்பட வேண்டாம். டேலி பண்ணாதான் உன் சம் கரெக்ட் அப்படின்னா நாங்களே இன்னைக்கு ஆடிட்டரா உன் முன்னாடி உட்காந்து பேசவே மாட்டோம். புரியுது? நிறைய ஆடிட்டர்ஸ் ஒரு சம் கூட டேலி பண்ணதில்லை. நானே கேட்டிருக்கேன் எங்க ஆபீஸ்ல, சார் உங்களுக்கு டேலி ஆச்சானே இல்லைன்னா சரவணன் எங்கேயாவது டேலியா இருந்தாங்க, எங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இடிச்சது அப்படியே சும்மா போட்டு வந்தேன், 45 மார்க் 50 மார்க் போட்டான், அதனால ஆடிட்டர் ஆயிட்டான். அந்த மாதிரி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. நிறைய பேருக்கு டேலி ஆகாதுன்னா நிறைய பேருக்கு டேலி ஆகாது. எக்ஸாம் ஹால்ல அந்த ப்ரெஷர்ல பட் ஸ்டில் நம்ம மார்க் வாங்கலாம்னா மார்க் வாங்கலாம். புரியுறதா இல்லையா? ரைட். இது ஒன்னும் ஆபீஸ்ல உட்காந்து போடல, வீட்டுல உட்காந்து போடல. ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்னு போடும்போது 1 or 2 சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது எங்களால as a CA புரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நீ வந்து ஐயோ நான் ஒண்ணு டேலி பண்ணல அப்ப எனக்கு மார்க் வருமா வராதா அப்படின்னாது. இன்ஃபேக்ட் ஒரு 15 மார்க் கேட்கறா, நீ ஏதோ டேலி பண்ணலனா கூட உனக்கு 10 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. as a டீச்சர், as a சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் சொல்றேன், நீ பயப்பட வேண்டாம். சரி, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் நமக்கு கூட தெரியாம இல்லை. நம்ம +1ல படிச்சிருக்கோம், +2ல படிச்சிருக்கோம், CA ஃபவுண்டேஷன்ல படிச்சிருக்கோம். ஓரளவுக்கு டிரான்சாக்ஷன் காம்ப்ளிகேட்டா நமக்கு புரியாம இருக்கும். அதை மட்டும் எதனா மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா டேலி ஆகாது. அதர் தென் தட் சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியாவும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப நம்ம கட்டாயம் டேலி ஆயிடும். சோ யாருமே பயப்பட வேண்டாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் நீ பயப்படவே வேண்டாம். எப்படி கொடுத்தாலும் நீ போடலாம். ஐஎஸ்எம் ப்ராப்ளத்தை புரிஞ்சுட்டு நீ போனாலே அங்க ஓரளவுக்கு போட முடியும். ஆனா அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங், அப்புறம் இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால நீ முடிஞ்ச லெவலுக்கு இந்த கம்பெனி அக்கௌண்ட் சம்மு, பிஆர்எஸ் சம்மு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சம்மு, இன்வென்ட்ரி சம்மு, டிப்ரிசியேஷன் சம்மு, டிசல்யூஷன் சம்மு. இன்னொரு தடவை சொல்றேன். கம்பெனி அக்கௌண்ட் சம்மு, டிசல்யூஷன் பீஸ்பில் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மு, பிஆர்எஸ் சம்மு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சம்மு, டிப்ரிசியேஷன் சம்மு, இன்வென்ட்ரி சம்மு. இதை நீ போட்டனாலே ஐ வில் பி ஹாப்பி. நீ ஒரு சிங்கிள் என்ட்ரி பெரிய சம் எடுத்துன்னு போடுறது, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பெரிய சம், அதெல்லாம் லாஸ்ட் சம்மா வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியா வந்து எவ்வளவு தூரம் போட முடியுமோ போட்டுட்டே இரு, பேப்பரை பிடிங்கன்னு போயிடுவோம். புரியுறதா இல்லையா? ரைட். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா சிங்கிள் என்ட்ரியை ஃபர்ஸ்ட் எடுத்து பெரிய சம் 15 மார்க் சிங்கிள் என்ட்ரியை போடுறது அதெல்லாம் அறிவில்லாதவன் செய்யறது. அந்த சம்மா நீ ஒன்னு நான் வந்து ஐஎஸ்எம்ல பாத்திருக்கேன் சார், எனக்கு ஆன்சரே தெரியும், அப்பதான் நீ வந்து சிங்கிள் என்ட்ரி 15 மார்க்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணணும். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சிங்கிள் என்ட்ரிலாம் லாஸ்டா வச்சுட்டு நம்ம மெயினா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தரவா, ஏன்னா அது குட்டி. சோ அதனால நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும், டக்குன்னு அழகா போட்டு ஃபார்முக்கு கொண்டு வந்துக்கணும். டிசல்யூஷன் பீஸ்மில் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸி. சோ அதை போட்டு நம்ம ஃபார்ம்ல கொண்டு வந்துடணும். பிஆர்எஸ் ஈஸி, அதை போட்டு கொண்டு வந்துடணும். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இன்வென்ட்ரி, டிப்ரிசியேஷன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீ போட்டு ஒரு 60-65 மார்க் தேத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து கடைசி ஒரு 1 ஹவர்ல கூட அவன் சிங்கிள் என்ட்ரி சும்மா நான் போடுறேன்னு சொல்லி டேட்டா அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட் எல்லாத்தையும் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள் ஓபன் பண்ணி நீ கண்டுபிடிக்கிறதா மிஸ்ஸிங் ஃபிகர், நீ போடுறதா ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட், அந்த மாதிரி போடணும். ஈவன் ஃபைனல் அக்கௌண்ட் கூட ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட். பயப்படாத, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் புரியுதா புரியல? ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் தானே கேட்கறான். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, ஒர்க்கிங் நோட்ஸ் ஒரு இடத்துல ஓபன் பண்ணு, பார்த்துனே ஓகே இதெல்லாம் ட்ரேடிங் ஐட்டம், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், ஃப்ரைட், கீட், அதெல்லாம் தூக்கி அப்படியே இதுண்டே ஓரளவுக்கு எவ்வளவு போட முடியறதோ. அதுக்கு திமிரா இருன்னு சொல்லல, ஓரளவுக்கு நீ கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண அப்படின்னா கட்டாயம் பாஸ் பண்ணிடுவேன். as a professional we have to be little matured கண்ணா. புரியுறதா இல்லையா? ஏன்னா இதுவும் நம்ம முன்னாடி இருக்க ஒரு சிச்சுவேஷன். இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர் என்கிட்ட கொடுக்குற அப்படின்னா அது வாழ்க்கையில எனக்கு முன்னாடி இருக்க ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனை நான் எவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்றேன், அவ்வளவுதான் வாழ்க்கையே. இப்போ ஒரு எக்ஸாம் உனக்கு டெஸ்ட் பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை நீ எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ற, எவ்வளவு தூரம் உன்னால பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்குதான் இந்த எக்ஸாம்ஸே வைக்கிறா. புரியுறதா இல்லையா? அப்படியே அந்த சிச்சுவேஷன் 100% நீ சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஒரு 70% என்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்சாலே நம்ம ஒரு 65 மார்க் வாங்கிட்டு வெளில வந்துடலாம்னா வெளில வந்துடலாம். சோ ரொம்ப போட்டு படுத்திக்காம நான் சொன்ன இந்த ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் அக்கௌண்டன்சிக்கு செய். லால சான்ஸே எடுக்காத. நான் சொன்ன சம்திங் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் சம்திங். சில ஏரியா பயங்கர தரோவாஸ் தெரியணும், சில ஏரியா தெரியணும். எதுவுமே தெரியாம சார் நான் எல்எல்பியை விட்டுட்டு போறேன், நான் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸே விட்டுட்டு போறேன், அது மாதிரி நான் சொல்றதை மீறி யாருமே எதுவுமே செய்யாதீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் என் மனசுல இருந்து சொல்றேன், எந்த ஒரு இதுவுமே சார் அதுக்கு டைம் இல்ல, 10 நிமிஷம் உட்காந்து படிச்சுக்கோ. நீ திருப்பி பாத்துக்கோ, ஓகே இது மாதிரியா, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, சும்மா கண்ணை முடிந்து ஓகே இந்த மாதிரி கேட்டா இதெல்லாம், இந்த மாதிரி கேட்டா இதான், அந்த மாதிரி ஓரளவுக்காக நம்ம ஒரு 4 லைன் 40 லைன் எழுத முடியலனா கூட ஒரு 4-5 லைன் எழுதுற லெவலுக்கு உனக்கு எதனா இருக்கணுமா ஸ்டஃப்னா இந்த லால இருக்கணும். லால சான்ஸ் எடுக்காத. எக்கனாமிக்ஸ் உனக்கு ஈஸி, மேக்ஸ் ஐ திங்க் யூ கேன் மேனேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபபிலிட்டி வீடியோ நான் ட்ரை பண்ண அமன் சார் கிட்ட, அது கிடைக்கல. நான் ப்ராபபிலிட்டி வீடியோ கிடைக்கல, கரெக்டா ப்ராபபிலிட்டி வீடியோ என்னால கொடுக்க முடியல. பட் ஆசிப் சாரோட வீடியோ இருக்கு, உனக்கு வேணும்னா ப்ராபபிலிட்டி வீடியோ ஆசிப் சார் போடுறேன். உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேக்ஸ் வந்து
இப்ப அமன் சார் வந்து 350 கொஸ்டின்ஸ், தட் இஸ் எக்ஸாம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை 8th 9th 10th கொடுக்குறாரு. கரெக்டா? 8 அதெல்லாம் போட்டிருக்கேன் அந்த இதுல. ஓகே, 8th 9th 10th ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றேன். 8th அன்னைக்கு மேக்ஸ், 9th அன்னைக்கு ஸ்டாட்ஸ், 10th அன்னைக்கு லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? உங்களுக்காக நாங்க கேட்டதை வாங்கி உனக்காக ரிலீஸ் பண்றேன் டீச்சர்லாம். அது கொஞ்சம் நீ பாத்துக்கோ. ஓகேவா? ரைட். அது லாஸ்ட் மினிட்ல அவர் சொல்றது இருந்ததுன்னா உனக்கு ஓரளவுக்கு ஃப்ரெஷ் மெமரி இருக்கும். சும்மா நைட்டு தூக்கம் வரலன்னா சும்மா போட்டு கேட்டுட்டே இருந்தேன்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஸோ மேக்ஸுக்கு நான் கொடுக்குற எண்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னா, உனக்கு அமன் சாரோட மேக்ஸ் 350 கொஸ்டின்ஸ் அவர் சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட மேக்ஸ், ஸ்டாட்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் மூணு ஒரு நாள் 8th 9th 10th ரிலீஸ் பண்றேன். அந்த வீடியோ இருக்கும், நீ அதை பார்த்துக்கலாம். எக்ஸாம் வரைக்கும் அந்த வீடியோவை நீ பார்த்துக்கலாம். அதான் மேக்ஸுக்கு நான் கொடுக்குற சப்போர்ட். எக்கனாமிக்ஸ் ஐ திங்க் யூ கேன் மேனேஜ். எனக்கு தெரிஞ்சு எந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. லால சான்ஸே எடுக்க கூடாதுன்னா சான்ஸே எடுக்க கூடாது. ஓகேவா? ரைட். அக்கௌண்டன்சில சில ஏரியா சான்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ல அக்கௌண்டன்சில ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்தா போடணும். சிங்கிள் என்ட்ரி பெரிய சம், குட்டி சம் சிங்கிள் என்ட்ரில இருந்தா ஃபர்ஸ்டே போட்டுரு, நோ ப்ராப்ளம். இந்த கம்பாரிசன் மெத்தட்ல க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ்ல அடிஷன் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், அந்த மாதிரி சம்லாம் அடிச்சு விட்டுரு. ஓகேவா? நான் சொல்றது பெரிய 15 மார்க்ஸ் சம், இந்த கேஷ் புக், டெட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள்லாம் போட்டு மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சு அப்புறம் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட். ஏன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சம்மா எடுத்துட்டேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டைம் போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முக்கு வரதுக்கே ஒரு எக்ஸாம் ஆல்ல ஒரு 1.5 hours ஆயிடும். ஸோ சிங்கிள் என்ட்ரியை ஃபர்ஸ்ட் சம்மா எடுத்துட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சம்மா எடுத்துட்டேன்னா ஒரு 1.25 hour போட்டேன்னா பிரஷர் மவுண்ட் ஆயிடும் உனக்கு. ஐயோ இன்னொரு 1.5 hourல நான் இப்பதான் 80 மார்க்கு எழுதுவேன், அந்த மாதிரி பிரஷர் மவுண்ட் ஆயிடும். முட்டாளுங்க தான் இந்த சிங்கிள் என்ட்ரி பெரிய சம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றது, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அது +2 சம்னு ஓபன் பண்றது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீ ஓபன் பண்றது BRS சம், ஏன்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகவே ஆகாது. 10 நிமிஷத்துல 10 மார்க். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அனதர் 10 நிமிஷத்துல 10 மார்க். டெப்ரிசியேஷன் 10 நிமிஷத்துல 10 மார்க். இன்னொரு இன்வென்ட்ரி 10 நிமிஷத்துல 10 மார்க். மேக்ஸ் ஆனா 1 hourல 40 மார்க் நீ கவர் பண்ணிடுவேன். இந்த 4 ஏரியால, இந்த குட்டி ஏரியால 4 ஏரியால. அதுக்கப்புறம் டிசல்யூஷன், பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன், கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஈவன் எவ்வளவு டைம் ஆனாலும் 25-30 நிமிஷத்துக்குள்ள ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பெரிய சம போட்டுடலாம். அதே மாதிரி 30 நிமிஷத்துல நம்ம இதையும் போட்டுடலாம், எதை டிசல்யூஷனும். சோ அடுத்த 1 hourல உனக்கு ஒரு 30 மார்க். அப்ப லாஸ்ட் 1 hourக்கு வெறும் 30 மார்க் தான் எழுதணும். அப்ப நீ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சிங்கிள் என்ட்ரி 2 சம எடுத்து அடிச்சு விட்ட அப்படின்னா உனக்கு ஈஸியா நீ பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துருவியானா வெளில வந்துருவேன். நான் சொல்றதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் 28 years. புரியுறதா இல்லையா? ரைட். என்கிட்ட அதனால தான் நான் சொல்லுவேன், என்கிட்ட திமிருக்குமரெல்லாம் பண்ணாத. ஏன்னா நான் அவ்வளோ செதுக்கி இதெல்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு விஷயமா அவ்வளோ டெப்தா லேர்ன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீ பண்ண அப்படின்னா ஈவன் யூ ஆர் an ordinary student, ஈவன் 300 above வாங்கறதுக்கு சில பேர் வெறியா படிக்கிறேன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் 2 hours-லயே 70 மார்க்குக்கு நீ முடிச்சிருக்கணும் பேப்பரை. அது எப்படி சார் 70 மார்க் முடிக்க முடியும்னா, குட்டி சாப்டர்ஸ்ல கேட்கறான்ல அவன் 4 கொஸ்டின் 40 மார்க்குக்கு, அதை ஃபர்ஸ்ட் எடுத்து அடிச்சிரு. அதுக்கப்புறம் பெரிய சாப்டர்ல கம்பெனி அக்கௌண்ட்ஸ், டிசல்யூஷன், பீஸ்மீல் ஏடு, அப்ப அது ஒரு 1 hourல 2 சம் போட்டுடலாம். சோ அது ஒரு 40 மார்க் 30 மார்க் உனக்கு கிடைக்காது. 40 30 70 மார்க் வந்துடும். இன்னும் 30 மார்க் கிடைச்சி 1 hour இருக்கு உனக்கு. சோ எதனா ஒரு பெரிய சம் எடுத்து ட்ரேடிங் P&L அது கிடைக்கிறதெல்லாம் போனஸ் அப்படின்னு நினைச்சுன்னு நீ அடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 70 மார்க்லயே உனக்கு பிரியதர்ஷினிஸ் ஒயிட் போர்டு ஏதோ ஒன்று எதையோ கையை வச்சிருக்கு, அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கூடாது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே படி சொல்லுங்களா. ஸோ இதுதான் என்னோட சஜஷன் இன்னைக்கு. என்னோட யூடியூப்ல வந்து தட் இஸ் KS Academy யூடியூப் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அதெல்லாம். ஓகேவா? அதுல என்னோட நான் போன தடவை பேசின வீடியோவை உனக்கு இது பண்ணிருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்க சொல்ல அந்த வீடியோவையும். பிளஸ் இந்த வீடியோ இன்னும் 2 நாள்ல நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? அக்கௌண்டன்சி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி இதையும் அப்லோட் பண்றேன். கொஞ்சம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணு. ஓகேவா? அந்த புண்ணியம் எல்லாம் சேர்த்துக்கோ. ஸோ இது ரியலா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இதை பாரு அமைச்சு ஒரு 1 hour உனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. அது இல்லாம சராசர் ஸ்ட்ராட்டஜிஸ் எது கொடுத்துருக்கா, ரியலா யூஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கொடுத்திருக்காருன்னு கொஞ்சம் இது பண்ணிக்கோ. புரியுறதா இல்லையா? யாருக்குன்னா ஒரு புண்ணியம் பண்ணிக்கோ, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஓகேவா? ரைட். நீயே அப்படியே செல்ஃபிஷா இருக்கணும் அப்படின்னு நினைக்காது. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து சொல்றேன் இது எல்லாத்தையும். ஸோ இது பண்ணிக்கோ. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், டிபெஞ்சர்ஸ் அதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும் சார், அதெல்லாம் என்ன பார்த்திருக்கேன் சார், சூப்பர் டூப்பர். அதெல்லாம் விட்டுட்டு போயிடாது ரீச்சல்லம்மா. இன்னொரு தடவை நான் இப்ப என்ன சொன்னேன்னா இன்னொரு தடவை சம்மரைஸ் பண்றேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல எந்த சான்ஸும் எடுக்கூடாது. போனஸ் ஷேர்ஸ், ரைட் இஷ்யூ,
அதுக்கப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் பிளஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இதுல சான்ஸே எடுக்காது. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ்ல சான்ஸே எடுக்காது. அதுல 10-15 மார்க் 20 மார்க் எதை கேட்டாலும் நெத்தியில அடிக்கணும். தியரியே படிக்க வேண்டாம். அதையும் நான் உனக்கு ரிலாக்ஸேஷன் பண்றேன். வெறும் சம்ஸை மட்டும் பார்த்துன்னு போ. ரெண்டாவது பார்ட்னர்ஷிப்ல டிசல்யூஷன் பீஸ் மீல செதுக்கி எடு. அப்படியே இல்லைனாலும் என் வீடியோ தரேன். ஸோ அதையும் வந்து அழகா இது பண்ணிக்கோ. அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் டெத்ல சான்ஸ் எடு. புரியுறதா இல்லையா? அதுல இதான் கால்குலேட்டட் ரிஸ்க். அடுத்தது சிங்கிள் என்ட்ரியில சின்ன சம்ல செதுக்கி எடு, பெரிய சம்ல ரிஸ்க் எடு, கால்குலேட்டட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெயின் எக்ஸாம்ல கேட்டா கூட அதுக்கு டைம் கன்சூமிங்ன்றத லாஸ்டா பண்ணிக்கோ. அது நீ போடலாம். ஏன்னா உனக்கு போடவே தெரியாது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், எந்த ஸ்டூடெண்ட்டும் இருக்க மாட்டான். சார் ஓரளவுக்கு போடுவேன் சார், அதை நீ போடு. ஏன்னா 15 மார்க்கு ஒரு 10 மார்க் 7 மார்க் 8 மார்க் வந்தா எனக்கு ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டெப்ரிசியேஷன், இன்வென்ட்ரி, பிஆர்எஸ் செதுக்கி வச்சுக்கோ அந்த 4 சாப்டர். ஏன்னா அந்த 40 மார்க் ஏன்னா குட்டி ஏரியா, அதுல 40 மார்க் நம்ம அடிச்சே தீரணும்ன்ற வெறியில வச்சுக்கோ. புரியுறதா இல்லையா? ரைட். அந்த 40 மார்க் எப்படி வேணா கேள்றா, நான் அடிச்சு காமிக்கிறேன். ஏன்னா அதுக்கெல்லாம் டைம் கன்சம்ஷன் ரொம்ப ஆகாது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த 4 ஏரியாவை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. ட்ரிபிள் காலம் கேஷ் புக் படிச்சுக்கோ அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல. சப்ஸ்டரி புக்ஸ் இதெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டான், சும்மா அது எப்படின்ற மாடல் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ட்ரிபிள் காலம் இது பார்த்துக்கோ. இந்த ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு 7-8 மார்க்குக்கு. அதுக்கு தான் என்னோட கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க், தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கோட வீடியோ ஒரு 1.5 hours எடுத்திருப்பேன். அதை நீ பார்த்தாலே எனி கான்செப்சுவல் questions இந்த ஸ்டேட் ரீசன்ஸ் எஸ் ஆர் நோ அதை ஹேண்டில் பண்ண முடியுமானா அதை ஹேண்டில் பண்ண முடியும். அது கூட அந்த அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். சராசர் தியரி, அக்கௌண்டன்சி தியரி, அதை தவிர வேற அந்த தியரி நீ படிக்க வேண்டாம்னா படிக்க வேண்டாம். நீ ஏதோ அக்கௌண்டன்சில தியரி படிக்கணும்னா சம் பேஸ்டு தியரியை பார்த்துக்கணும். இப்ப கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல சம் பேஸ்டு தியரின்னு இருக்கு. ஸோ அதை நீ பார்த்துக்கலாம். சம்முக்கு பேஸ் பண்ண தியரி உனக்கு இருக்கு, அது மட்டும் பார்த்துக்கலாம். இந்த நார்மலா இந்த வாட் இஸ் எ கம்பெனி அதெல்லாம் லால கேட்கறது, அதெல்லாம் அக்கௌண்டன்சில அவன் கேட்கக்கூடாது. அப்படியே கேட்டா கூட 5 மார்க் நமக்கு வேண்டாமான்னா வேண்டாம். மிச்சதுல ஃபோக்கஸ் பண்ணி அடிங்க அடிச்சலாம். லவ்விங் யூ சோ மச். லால வந்து சான்ஸ் எடுக்க கூடாது. we should know something in everything and everything in something. எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா படிச்சுன்னு போ. மேத்தமெட்டிக்ஸ் அமன் சார் கிட்ட கேட்டிருக்க, அந்த வீடியோஸ் கொடுக்குறேன்னு இருக்கார். கட்டாயமா அந்த வீடியோஸை வச்சு நீ பாஸ் பண்ணிடலாம். எல்லாரையுமே அக்டோபர்ல இன்டர்மீடியேட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அடுத்த மீட்டிங் நான் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு முன்னாடி நான் உனக்கு வந்து இன்னொரு 15-20 மினிட்ஸ் நான் பேசுறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது அட்லீஸ்ட், ரொம்ப டைம் எடுத்துக்காம ஒரு 10 மினிட்ஸ் என்னோட வாய்ஸை கேட்டுட்டு அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுது. ஸோ யூ வில் பி வெரி வெரி சக்சஸ்ஃபுல். கண்ணா லவ்விங் யூ சோ மச். ஈவன் லாக்கும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நான் வரேன். லவ்விங் யூ சோ மச். விஷிங் யூ உமங்க சக்சஸ். டைமே வேஸ்ட் பண்ணாத. ஒரு நாளைக்கு 15 ஹவர் பிளான் பண்ணு படிக்கிறதுக்கு. 12 ஹவர் எஃபெக்டிவ் படிச்சா கூட சூப்பர் டூப்பர் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்டா. ஆனா பிளானிங் 15 ஹவர், 9 ஹவர் உன்னோட தூங்குற டைம், சாப்பிடுற டைம், ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி போனுக்குன்னு எதுவுமே பார்க்காம அவுட் சைடு உலகமே இல்லாம தயவு செய்து பாஸ் பண்ணிட்டு சொல்லலாம். புரியுறதா இல்லையா? ரைட். ஆல்ரெடி ஜூன்ல நிறைய பேர் எழுதி இதா இருக்கீங்க. அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் எக்ஸாம் நீங்க எல்லாருமே பாஸ் பண்ண என்னோட ஹோல் ஹார்ட்டட் விஷஸ். அதுக்கான முயற்சியை பண்ணிடிச்சலாம். லவ்விங் யூ சோ மச் ரீச்சலம்மா. தேங்க்யூ டிச்சலம். பாய் டிச்சலம்மா. பாய்மா பாய்மா. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த சம் பார்க்கணும்னு அந்த முன்னாடி நாள் வந்து சொல்றேன். ஸோ நானும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த தடவை என்ன கேட்பான்றத அந்த 13th முன்னாடி 12th அடுத்த மீட்டிங்ல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அந்த சம்ம அந்த முன்னாடி நாள் பார்த்துன்னு போயிட்டு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. நான் சொன்னதெல்லாம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க கண்ணா. நான் சொன்னதுலயே சான்ஸ் எடுத்து அது உள்ளே சான்ஸ் அந்த மாதிரி எடுத்துறாது ரீச்சல்லம்மா. ஓகேவா? சிஏ எக்ஸாம் எழுத போறோம். நம்ம சான்ஸ் எடுக்கிறதே தப்பு இருந்தாலும் ஓகே, உங்க மேல இருக்க பாசத்தினால சிலதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அஸ் அ டீச்சர் நான் அது மாதிரி சிலதை சொல்லக்கூடாது சான்ஸ் எடுன்னு சொல்லி, பட் லாஸ்ட் மினிட் கைடன்ஸ்னால சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ஓகே, இந்த தடவை எடுத்து பாஸ் பண்ணிடுங்க. இன்டர்ல வந்தோன்னு திருப்பியும் ஃபண்டமெண்டல்ஸ் சில ஏரியாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் அங்கேயே சாப்டர் நான் எடுத்து கொடுப்பேன். லவ்விங் யூ சோ மச் கண்ணா. விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்சஸ் ரீச்சலாம். என்னோட ஹோல் ஹார்ட்டட் பிளஸிங்ஸ் அண்ட் விஷஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் கண்ணா. லவ்விங் யூ சோ மச்.